ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 2/10/2025 புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் வியாழக்கிழமைகளிலே. மேலும் இன்றைய நாள் நவராத்திரி நிறைவு நாள், 10ஆம் நாள் விஜயதசமி. இன்றைய நாளிலே புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் இன்றைய நாளிலே அதற்கான பூஜையை போட்டு உங்களுடைய தொழிலை தொடங்குங்கள். அது சிறிய கடையோ பெரிய நிறுவனமோ. இந்த தசமி நாள் அற்புதமான நாள். மகிஷாசூரனை சம்ஹாரம் செய்து பார்வதி தேவி அற்புதமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்று மக்களை எல்லாம் காத்து ரட்சித்த அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நம்முடைய தொழில் தொடங்கும் முயற்சிகள் இவற்றையெல்லாம் தொடங்கினால், என்ன ஒரு நல்ல காரியமும் இன்றைய நாளிலே தொடங்கினால் அது மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தேடித்தரும். இன்றைய நாளிலே நாம் அதற்கான முயற்சிகளை செய்து வாழ்விலே வெற்றிகளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சூரிய கோரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்கலாம். அதற்கு சிறப்பான நேரம். மேலதிகாரிகளிடம் காரியம், அதாவது மேலதிகாரிகளிடம் பேசி உங்களுக்கு ஏதோ ஒரு சாதகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்திலே முயற்சி செய்தால் அது நல்ல முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை உத்திராடம், அதன் பிறகு திருவோணம். இன்றைய திதி இன்று மதியம் 3:45 வரை வளர்பிறை தசமி, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய சந்திராட்டமும் மிதுன ராசிக்கு சந்திராட்டமும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இன்றைய நாளிலே கருநீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. நாளைய விசேஷம் ஏகாதசி, பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டு. தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மேஷ ராசியினருக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தருகின்ற நல்ல நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அதேபோல் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே ஈடுபட்டீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும் மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது மிகுந்த கவனமாக பேச வேண்டும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்வார்கள். ஆகவே இன்றைய நாளிலே வெல்லக்கூடிய வார்த்தைகளாக பேச வேண்டும். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து முத்துப்போல் பேச வேண்டிய நாள் இன்றைய நாள். மௌனத்தை அதிகம் கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். ராமநாமம் சொல்லுங்கள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் தேடி வரும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு உண்டு. மொத்தத்தில் உங்களுடைய வயதுக்கேற்ப, உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப எல்லாமே நடக்கின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய்வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். சொந்த தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். முன்னேற்றம் ஏற்படும். லாபங்கள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும்
தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான நிலை ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். அதனால் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே நீங்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களை தேடி வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். வாராகி வருவாளம்மா, அவள் வளம் யாவும் அருள்வாளம்மா. அம்பிகை பல வடிவங்களிலே நமக்கு அருளாட்சி புரிகின்றார். நவராத்திரி கொண்டாடினோம் சமீபத்திலே. நவராத்திரி என்பது அம்பிகையினுடைய பல ரூபங்களுடைய கொண்டாட்டங்கள் தான். ஆக அம்பிகையை பல ரூபங்களிலே வழிபடுகின்றோம். அதிலே குறிப்பானதொரு ரூபம் வாராகி. வாராகி வழிபாடு என்பது அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த வாராகி அம்மன் பஞ்சங்களை துரத்துபவள். நமக்கு ஏற்படுகின்ற பஞ்சங்கள், அதேபோல் நம் மனதிலே தோன்றுகின்ற பஞ்சமா பாதகங்களையும் துரத்துகின்றவள். வராகியை வழிபட்டால் நம்முடைய மனமானது நல்லதையே நினைக்கும், நல்லதையே செய்யும். ஆக இந்த சப்த கன்னியரிலே, அதாவது பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி, இவர்களிலே மற்ற
தெய்வங்களிலிருந்தெல்லாம் மாறுபட்டவள் வாராகி. மனித உடலும் பன்றி முகமும் கொண்டவள். கோபக்காரி, ஆனால் மிகுந்த பாசக்காரி. அவளை அன்போடு அணுகுபவர்களுக்கு கார்மழை போல குளிர்ச்சியானவள். இவளது ரதம் கிரிச்சக்கர காட்டு பன்றிகள் இழுக்கின்ற ரதமாகும். வாராகி அம்மனுக்கு 2 இடங்களிலே தான் ஆலயங்கள் இருக்கின்றது. அதாவது தொன்று தொட்டு சொல்கின்றேன். இப்போது நிறைய இடங்களிலே வாராகிக்கு கோவில்கள் கட்டுகின்றார்கள். நான் சொல்வது ஆதி காலத்து கோவில்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் காசி, மற்றொன்று தஞ்சாவூர் பெரிய கோவிலிலே வாராகி அம்மனை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார் ராஜராஜ சோழன். இந்த வாராகி என்பவள் அம்பாளுடைய போர்ப்படை தளபதி ஆவார். ஆகவே இந்த வாராகி தேவியை வணங்குபவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். ராஜராஜ சோழன் எந்த செயலை தொடங்கினாலும் வாராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவார். இப்போது கூட தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே முக்கியமான பூஜைகள் வாராகி தாய்க்கு உண்டு. அதன் பிறகுதான் மற்ற பூஜைகள். சோழனுடைய வெற்றி தெய்வம் என்று வாராகி தாயை சொல்லலாம். தஞ்சை பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பாகவே வாராகி வழிபாடு இங்கு இருந்ததாக கூறுகின்றார்கள். அதனால்தான் அந்த வாராகி தாய்க்கு தனி சன்னதியை அமைத்துவிட்டு அதன் பிறகு ராஜராஜ சோழன் இந்த பெரிய கோவிலை கட்டியதாகவும் கூறுபவர்கள் உண்டு. மொத்தத்தில் ராஜராஜ சோழன் வழிபட்ட தெய்வம் வாராகி. சிவ வழிபாட்டை இந்த ஆலயத்திலே, அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே தொடங்குவதற்கு முன்பாக வாராகி தாயை வணங்கிவிட்டு விநாயகருக்கு பதிலாக வாராகி அம்மனை வழிபாட்டு விட்டுத்தான் சிவ வழிபாட்டை தொடங்குகின்றார்கள். சோழர்களுடைய வெற்றிக்குரிய தெய்வமாக துர்க்கை, இங்கு துர்க்கையின் தளபதியாக வாராகிக்கு தனியாக சன்னதியை அமைத்து வழிபடுகின்றார்கள். கோவிலிலே நுழைந்ததும் இடதுபுறம் இவளது சன்னதி இருக்கின்றது. இங்கு என்ன வேண்டிக் கொண்டாலும் உடனடியாக நிறைவேறும் என்பது ஐதீகம். அதேபோல் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக அவர்களுக்கு திருமண வரம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியமானது கைகூடும். அதேபோல் ஏதேனும் தேவையில்லாத வழக்கு விவகாரங்கள், வியாபார சிக்கல்கள், கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆலயத்துக்கு வந்து வாராகி தாயை வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகிவிடும் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வமான வாராகி அம்மன், இந்த அம்மனை எப்படியும் வழிபடலாம். பானகம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் அம்மனுக்கு. ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே என சொல்லி அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரய நாசினி, அதாவது 8 விதமான தரித்திரங்களையும் அகற்றுபவளாம். அதேபோல் இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே என இந்த தியான ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி முசலம் கரவளாப்ச கேடகம் தத்தீகலம் கணரர் சதுர்பிர் வாராகி ஜேயாகா லக்னஸ்வி என சொல்லி இந்த வாராகியினுடைய மந்திரங்களை சொல்லி ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி ஸ்வப்னம் டடஹும்பட் ஸ்வாஹா இவற்றை முறையாக ஒரு அந்தணரை வைத்து இந்த மூல மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும். இந்த மூல மந்திரத்தை ஜபம் செய்து ஓம் ஜமக்லௌம் ஜம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராமுகி என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி வாராகியை வழிபட வேண்டும். அப்படி வழிபடுபவர்களுக்கு வாராகி தாயினுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த வாராகி பூஜை என்பதை பெரும்பாலோர் இரவு நேரங்களிலே செய்கின்றார்கள். இரவு நேரங்களில்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி
பெரும்பாலும் இரவு நேர பூஜைகள், அதாவது 9 மணிக்கு மேல் செய்கின்ற பூஜைகள் என்பதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கப்படுகின்றன. ஆகவே வாராகி தாயை இந்த பஞ்சமி திதி இருக்கின்ற நாளிலே காலையிலேயும் நன்கு பூஜை செய்யலாம். காலையிலே நன்கு விஸ்தாரமாக இந்த வாராகி தாயை பூஜை செய்ய நமக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக உங்களுக்கு ஏதேனும் வழக்கு வியாஜியங்கள் இருந்தால், அதாவது குடும்பத்திலே சொத்துக்கள் விஷயமாக ஏதேனும் வழக்குகள், இப்படி ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் இருந்தால், வெகு நாட்களாக முடியாமல் இருக்கின்றது, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தும் தீர்ப்பு வராமல் இருக்கின்றது என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாராகி தாயாரை பஞ்சமி திதியிலே வழிபட வேண்டும். பஞ்சமி திதியிலே வாராகி தாயாரை வழிபட்டால் நிச்சயமாக இந்த வழக்கு வியாஜியங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நியாயம் உங்கள் பக்கம் இருப்பின் தீர்ப்பு விரைவாக வந்து உங்களுடைய மனசங்கடங்கள் தீரும். அதேபோல் தொழில், ஏதேதோ தொழில் செய்கின்றேன், ஆனால் எனக்கு இன்னும் வெற்றி வரவில்லை, பெரிய அளவிலே சம்பாதனை இல்லை, எல்லோரும் தூற்றுகின்றார்கள் என்று மனக்கவலையிலே இருக்கின்றீர்களா? வாராகி தாயை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வாராகி தாயை பூஜை செய்பவர்களுக்கு அவர்களுடைய தொழிலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் விலகும், தொழில் விருத்தியாகும். வேலை கிடைக்கவில்லையா? வாராகி தாயாரை பற்றி கொள்ளுங்கள். வாராகி தாயாரை பற்றி கொண்டு மாதா மாதம் பஞ்சமி திதியிலே வாராகி தாயாரை வழிபட வேலை, நிரந்தர வேலை கிடைக்கும், மனதிலே நிம்மதி கிடைக்கும். இப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற அற்புத கற்பக தரு வாராகி. அப்படிப்பட்ட வாராகி தாயாரை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.